ஆல் இன்றைக்கி தேவி ஆரி கிரியேட்டிவ்ஸில் ஆரி ஒர்க் பார்க்க போகிறதுல ப்ரூச் ஒர்க் பார்க்க போகிறோம். இதுக்கும் இது சேம் மெட்டீரியல்ஸ் லாங் டியூப் பீடு, டேப்லெட் பீடு இதெல்லாம் தான் யூஸ் ஆகும். ஆனால் ஆரி நீடில் இல்லாமல் நார்மல் கை ஊசி வச்சு நம்ம போட்டுடலாம். இதுக்கு வந்து காட்டன் த்ரெட்டே போதும். இதில் வந்து நான் ஒரு சிம்பிளான லாங் டியூப் பீட்ஸ் வச்சு ஒரு டேப்லெட் பீட்ஸ் வச்சு ரொம்ப ஈஸியான டிசைன் போட்டு காமிச்சிருக்கேன் ஃபஸ்ட்டு ப்ரூச் ஒர்க்கு. இதுலேயும் கொஞ்சம் கொஞ்சம் டெக்னிக்ஸ் இருக்குது. நீங்கள் அதையும் பார்த்துட்டு கற்றுக்கிட்டிங்கன்னா இன்னும் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னும் வீடியோ எண்ட் வரைக்கும் பாருங்கள். அதுலேயும் நான் போடுறதுல நிறைய டிப்ஸ் இருக்கும். கடைசி வரைக்கும் பாருங்கள். அதில் வந்து நான் ஒரு ப்ளவுஸே ஃபினிஷ் பண்ணி காமிச்சிருப்பேன். அதையும் நீங்கள் பார்க்கலாம். குழந்தைங்க ட்ரெஸ்லேயும் நீங்கள் இது வந்து ரொம்ப அழகாகவே இம்ப்ளிமெண்ட் பண்ணி ரொம்ப க்யூட்டாக கொடுக்கலாம். ஒரு கடையில் வாங்க ரெடிமேட் ட்ரெஸ்ஸஸ்ஸு அதுக்கு கூட நீங்கள் பண்ணிக்கலாம். நார்மல் ரெடிமேட் ட்ரெஸ்ஸஸ் கூட நீங்கள் வந்து இந்த மாதிரி ஃபேன்சி ஒர்க் பண்ணிக்கலாம். ஃபேன்சி சாரீஸு எம்ப்ராய்ட்ரி ஒர்க்கு பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி ப்ரூச் ஒர்க் தான் இப்போ நல்லாவே போயிட்டுருக்கு. பாருங்கள், நான் ஆரி கிளாஸஸும் எடுத்துகிட்ருக்கேன். ப்ரூச் ஒர்க்கும் உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள். ப்ரூச் ஒர்க்கு கிளாஸஸும் கண்டக்ட் பண்ணுறேன். மெட்டீரியல்ஸ் நீங்களே வாங்கிக்கிற மாதிரி இருக்கும். ஆரி கிளாஸஸ்க்கும் நீங்களே மெட்டீரியல்ஸ் வாங்கிக்கலாம். ஆப்ஷனலாக என்னட்டையும் இருக்குது, நீங்களையும் வாங்கிக்கலாம். ஆன்லைன்லேயும் நான் எடுத்துகிட்ருக்கேன். இன்ட்ரெஸ்டட் இருக்கவங்க இன்ட்ரெஸ்டட்னு கமெண்ட்டில் எஸ் கொடுங்க. இன்ட்ரெஸ்டட்னு கொடுத்திங்கன்னா நான் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் அனுப்புகிறேன். இப்போ பாருங்கள், நம்ம வந்து அந்த டியூப்குள்ளே விட்டு எடுத்துகிறோம். அந்த மாதிரி பண்ணோம்னா ஸ்ட்ராங்காக இருக்கும். லாக் வந்து போடுறப்ப டியூபுக்குள்ளே விட்டு ரிட்டர்ன் வந்து எடுத்தோம்னா ஸ்ட்ராங்காக இருக்கும். இந்த மாதிரி சின்ன சின்ன ஒர்க்ஸ் வந்து டிப்ஸ் இருக்குது. ப்ரூச் ஒர்க்கும் ரொம்ப ஈஸி, எலிகெண்ட். இப்போ வந்து தச்ச ட்ரெஸ்லேயே நீங்கள் போட்டுக்கிறதுனால, தச்சு முடித்ததுலேயே போட்டுக்கிறதுனால ரொம்ப அழகாகவும் இருக்கும். சாரீலேயும் இது பண்ணி போட்டுக்கலாம். சாரீ பார்டர்ஸ்லேயும் ஸ்லீவ்ஸ்லேயும் ஸ்லீவ் பார்டர்ஸு ரொம்பவே நல்லா இதாக வந்திருக்கும். இப்போ பாருங்கள், இந்த டேப்லெட் பீட்ஸை 2 சைடும் பீடு கொடுத்து இன்செர்ட் பண்ணி எடுக்கிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ எண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளவுஸே கம்ப்ளீட் பண்ணியிருப்போம். அது ஆரி எம்ப்ராய்டரியும் இந்த ப்ரூச் ஒர்க்கையும் கம்பைன் பண்ணி செஞ்சது. அது ஒன்லி ப்ரூச் ஒர்க் இல்லை. ஸோ ரெண்டையுமே கம்பைன் பண்ணியும் நம்ம செய்யலாம். பாருங்கள், ரொம்ப நீட்டாக ஒரு ப்ளசண்ட்டாக ஒரு நீட்டான ப்ரூச் ஒர்க் ரெடியாக இருக்குது. இது வந்து ஸ்லீவ் எண்டு, நெக் பார்டர் இதில் எல்லாம் வைக்கலாம். ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். கலர் காம்பினேஷன்ஸ் நீங்கள் நிறையா ஷெல்ஸு, பெட்டல்ஸு, அதோட மெட்டீரியல்ஸ்லாம் நிறையா இருக்குது. ஸ்டாக்கிங் கிளாத்ஸு. இன்னும் வீடியோஸ் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். இதே ப்ரூச் ஒர்க்ஸே எக்ஸ்ட்ராவாக பண்ணி காமிக்கிறேன். இன்னும் நிறைய வீடியோஸ் போடுறேன். கண்டினியூவாக பாருங்கள். இப்போ பாருங்கள், அந்த ப்ளவுஸ் எப்படி பண்ணியிருக்கோன்னு பாருங்கள். அந்த டியூப் பீட்ஸு, கிளிப் ஸ்டோன்ஸ். இதில் வந்து கிளிப் ஸ்டோன்ஸ் நிறையா யூஸ் பண்ணுவோம். ஸ்டாக்கிங் கிளாத்ஸ் யூஸ் பண்ணுவோம். பாருங்கள், டியூப் பீட்ஸு, ஸ்மால் கட்டான பீட்ஸு, ஸ்கேட்ரிங் எஃபெக்ட் பண்ணுவோம்ல, அதே மாதிரி தான் பண்ணியிருக்கோம் இதுவும். ஸோ இந்த ப்ளவுஸு இதுக்கு குழந்தைங்களுக்கு போடுறதுக்கும் ரொம்பவே நல்லா ட்ரெண்டியாக நெக்லே போட்டு அழகாக இருக்கும். சுடி டாப்லாம் போடலாம். ஒரு ஃபேன்சி ரெடிமேட் லுக்கு கொடுக்கும். நம்ம எம்ப்ராய்ட்ரி வந்து ரொம்ப ரெடிமேட் ரிச் லுக்கு கொடுக்கும் இந்த ப்ரூச் ஒர்க்கு. இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கிளாஸஸ் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள் எஸ் இன்ட்ரெஸ்டடுன்னு.